கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் ஏசாயா 38ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது. தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழிக்கு விலக்கினீர். என் பாவங்களை எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டீர். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் தருகிற வாக்குத்தத்தம், சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது. சில குடும்பத்திலே மகா கசப்பு, அவங்களுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லாத சூழ்நிலை, மகா கசப்பு வந்து இருந்தது. தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து. இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே என்னை நேசிக்க யாருமே இல்லையே என்று புலம்புகிற எத்தனையோ சகோதரிமார், தாய்மார், முதியோர், சகோதரன், எத்தனையோ குடும்பம் நம்ம சொல்ல முடியும். அவங்களுக்கு பிரச்சனை என்னன்னு சொல்லி ஒரு 10 நிமிஷம் பொறுமையா பேசி பார்த்தா சொல்லுவாங்க, என்னை நேசிக்க யாருமே இல்லை, வீட்லயும் என்னைய சந்தேகப்படுறாங்க, தப்பா நினைக்கிறாங்க, என்னை யாருமே நேசிக்கல, என்னோட வாழ்க்கை சமாதானமே இல்லை, ஒரு கசப்பான ஒரு வாழ்க்கையா இருக்கு அப்படிம்பாங்க. இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்து இருந்தது. தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழிக்கு விலக்கினீர். என் பாவங்களை எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எரிந்துவிட்டு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மகா கசப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாவங்கள், அந்த பாவங்கள் எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டீர். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? என் பாவங்களை எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டீர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷமான வாக்குத்தத்தம். கர்த்தர் உங்க குடும்பத்தை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. 9363064181 என்ற நம்பர் தொடர்பு கொள்ளலாம். ஹல்லேலூயா. God bless you.